Be honest to yourself. You have no business to cheat yourself for anything whatsoever. If you are hypnotized, awaken yourself. Arise and find what is the best, absolute, and the only thing that you have to find, your spirit. உங்களிடத்தில் நீங்கள் நேர்மையாக இருங்கள். உங்களை ஏமாற்றும் எந்த வேலையும் இருக்கக்கூடாது, அல்லது அதுபோன்ற எதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் மயக்கத்தில் இருந்தால் நீங்களாகவே உங்களை எழுப்புங்கள். எழுந்து எது உயர்வானது, எது முழுமையானது என்று கண்டுபிடியுங்கள். மேலும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரே விஷயம் உங்கள் ஆத்மா. Your spirit resides in the heart. It is the reflection of God Almighty. It enjoys itself by itself. It is the spectator of the work of its power, the Holy Ghost. ஆத்மா உங்கள் இதயத்தில் உறைந்துள்ளது. அது சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பிரதிபலிப்பாகும். அது தன்னால் தனக்குத்தானே அனுபவிக்கிறது. அதுவே உலகின் பார்வையாளராக அதன் சக்தியுடன் உள்ளது. அதுவே பரிசுத்த ஆத்மா. It watches you and is called as the knower of the field. It knows what you are doing, what are your aspirations, what mistakes you are committing. அது உங்களை கவனிக்கிறது. அது விதியை அறிந்தது என்றும் சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்கள் விருப்பங்கள் என்ன, நீங்கள் என்ன தவறுகளை செய்கிறீர்கள் என்பது அதற்கு தெரியும். It goes to a long extent to forgive and forgive and forgive. Forgiveness is one of the qualities of the Spirit. It forgives you and says it will work out. அது உங்களை மன்னிப்பதற்கு, மறுபடி மன்னிப்பதற்கு, மீண்டும் மீண்டும் மன்னிப்பதற்கு அது எவ்வளவு தூரமும் செல்லும். மன்னிப்பு என்பது ஆத்மாவின் குணங்களில் ஒன்றாகும். அது உங்களை மன்னித்து அது செயல்படும் என்று கூறுகிறது. It will come now. But when you go too far, say if you pay too much attention to your physical being or to your mental being, if you try to think too much, the spirit indicates its displeasure and you get a heart attack. Heart attack comes to you through displeasure of the spirit. அது உங்களை சுற்றி கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அதனை விட்டு அதிக தூரம் செல்லும்போது, உதாரணமாக உங்கள் உடல் மீதோ அல்லது உங்கள் மனதின் மீதோ நீங்கள் அதிக கவனம் செலுத்துகிறீர்கள் என்றால், நீங்கள் அதிகமாக சிந்திக்க முயற்சித்தால் ஆத்மா அதன் அதிருப்தியை தெரிவிக்கிறது. அதனால் உங்களுக்கு மாரடைப்பு வரும். ஆத்மா அதிருப்தி அடைவதன் காரணமாகத்தான் உங்களுக்கு மாரடைப்பு வருகிறது. If the spirit is angry with you, you get a heart attack. That means you have neglected your spirit, you have paid attention to things which are not important. You have looked after things which are not important. ஆத்மா உங்கள் மீது கோபப்பட்டால் உங்களுக்கு மாரடைப்பு வரும். அதாவது உங்கள் ஆத்மாவை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள் என்றும் முக்கியமில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தியுள்ளீர்கள் என்றும் அர்த்தமாகிறது. முக்கியமில்லாத விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள். You have not worried about yourself about the spirit, about your seeking. Even if you lost, say in any fanatic behavior of reading some books and things and taking out certain things, remembering them by heart and then having an argument and course on it and all that, in all genuineness and goodness, but stupidity, there also you can get heart attack. உங்களை பற்றி, உங்கள் ஆத்மாவை பற்றி, உங்களின் தேடுதலை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லை. அனைத்து உண்மைத்தன்மை மற்றும் நற்குணங்களை பற்றி சில புத்தகங்கள் மற்றும் செய்திகளை படிப்பது மற்றும் சில விஷயங்களை எடுத்துக்கொள்ளும் விதம் மற்றும் அவற்றை மனதில் நினைவில் வைத்துக்கொண்டு வாதம் செய்து கொண்டிருப்பது போன்ற அனைத்து வெறித்தனமான பழக்க வழக்கங்களாகிய முட்டாள்தனமான விஷயங்களால் நீங்கள் இழந்திருந்தாலும் அதனாலும் உங்களுக்கு மாரடைப்பு வரும். Heart is very important. It sometimes gives you
first warning by giving you a partial paralysis. Because in the heart, a sort of a resentment is created by the spirit, which creates a clot. And that clot, when it goes into the brain, you get a partial paralysis, so that you do not move any further. இதயம் மிகவும் முக்கியமானது. இது சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு பகுதி வாத முடக்கத்தை கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு முதல் எச்சரிக்கையை தருகிறது. ஏனென்றால் ஆத்மாவால் இதயத்தில் ஒரு வகையான மனக்கசப்பு உருவானால் அது ஒரு உறைவை உண்டாக்கும், ஒரு அடைப்பினை. மற்றும் அந்த உறைவு மூளைக்குள் செல்லும்போது உங்களுக்கு ஒரு பக்கமாக வாத முடக்கம் ஏற்படுகிறது. எனவே அதனால் நீங்கள் நகர முடியாமல் போகும். Your attention is taken to it. Then you start thinking of God, thinking of all the things, and maybe if you come to Sahaja, you get cured, because again your spirit forgives you. உங்கள் கவனம் அதில் சென்று விடுகிறது. அதன் பின்னர் நீங்கள் கடவுளை பற்றி சிந்திக்க தொடங்குகிறீர்கள். எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் சகஜ யோகாவுக்கு வந்தால் நீங்கள் குணமடைவீர்கள். ஏனென்றால் மீண்டும் உங்கள் ஆத்மா உங்களை மன்னிக்கிறது. We are taking too much liberty with our spirit. It is true, God has given you freedom, and He is not going to take away your freedom at any cost. You have to be absolutely free to choose whether to go to heaven or to go to hell. He is not going to force you. Only thing one can do is to explain to you and tell you that this is the way you go to hell. நாம் நம்முடைய ஆத்மாவிடம் அதிக சுதந்திரத்தை எடுத்துக்கொள்கிறோம். கடவுள் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார் என்பது உண்மைதான். அவர் உங்கள் சுதந்திரத்தை எந்த விதத்திலும் பறிக்கப் போவதில்லை. நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா அல்லது நரகத்திற்கு செல்ல வேண்டுமா என்பதை தேர்வு செய்வதற்கு உங்களுக்கு முற்றிலும் சுதந்திரம் இருக்கிறது. அவர் உங்களை கட்டாயப்படுத்தப் போவதில்லை. அவர் செய்யக்கூடிய ஒரே விஷயம், நீங்கள் நரகத்திற்கு செல்லும் வழி இது என்பதை உங்களுக்கு அவர் விளக்கிச் சொல்வது மட்டுமே. Even then, if you want to go, then what can anybody do about it? Even God, He doesn't want to challenge your freedom at all. He doesn't want to make you in any way bound to Him, like some people are bound, just bound without understanding. அப்படி இருந்தும் நீங்கள் நரகம் செல்ல விரும்பினால் அதற்கு யார் என்ன செய்ய முடியும்? கடவுள் கூட உங்கள் சுதந்திரத்திற்கு சவால் விடுவதில்லை. சில நபர்கள் எந்த புரிதலும் இல்லாமல் சிலரை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது போல அவர் எந்த வகையிலும் உங்களை அவர் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க விரும்பவில்லை. But He wants your complete liberation. So first stage is that you have to choose your liberation through your own freedom of choice. ஆனால் அவர் உங்களின் முழுமையான விடுதலையை விரும்புகிறார். எனவே முதல் கட்டம் என்னவென்றால் உங்கள் சொந்த சுதந்திரத்தின் மூலம் உங்கள் விடுதலையை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். Now up to this point, till you were human beings, there was no choice for you. But after becoming a human being, you were given the choice because you could develop well to understand what is right and wrong in your own freedom, so that you can enter into the kingdom of God as people who are free and have chosen good in their own glory and in their own freedom. இப்போது இந்த கட்டத்தில் நீங்கள் மனிதர்களாக ஆகும் வரை உங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் ஒரு மனிதனாக ஆன பிறகு உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஏனென்றால் உங்கள் சொந்த சுதந்திரத்தில் எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் நன்கு வளர வேண்டும். அதனால் யார் சுதந்திரமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் தங்கள் சொந்த மகிமையினாலும் தங்கள் சொந்த சுதந்திரத்தினாலும் நல்லதை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் நுழைய முடியும். This is the only small little step where we always confuse our freedom with our ego. For example, now this hall is here, say, for me to speak. Right? Somebody comes
from outside who has been sort of worked up in some sort of an organization and thinks that he's doing the greatest work in the whole world in such a myth, comes down here in that ego state, sits down here, asks me questions after questions, questions after questions, questions after questions, doesn't allow anybody else to speak, takes away all my time to himself as if this hall is booked by him and all the audience is gathered by him. He is least bothered as to see that this is an ego that is working. நம்முடைய சுதந்திரத்தை எப்போதும் நமது அகங்காரத்துடன் குழப்பிக்கொள்ளும் ஒரே ஒரு சிறிய நடவடிக்கை இதுதான். உதாரணமாக, இப்போது நான் பேசுவதற்காக இந்த மண்டபம் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. யாரோ ஒருவர் வெளியிலிருந்து வருகிறார். அவர் ஒரு விதமான குழுவில் பணியாற்றியவர். மேலும் அவர் உலகம் முழுவதிலும் மிகப்பெரிய வேலையை தான் செய்வதாக நினைக்கிறார். அந்த அகங்கார நிலையில் இங்கே வந்து உட்கார்ந்து என்னிடம் கேள்விகளுக்கு பிறகு கேள்விகள், கேள்விகளுக்கு பிறகு கேள்விகள், கேள்விகளுக்கு பிறகு கேள்விகள் என கேட்டு வேறு யாரையும் பேச அனுமதிக்காமல், இந்த மண்டபம் அவரால் முன்பதிவு செய்யப்பட்டதைப் போலவும் பார்வையாளர்கள் அனைவரும் அவரால் கூட்டப்பட்டது போலவும் என் நேரத்தை முழுவதுமாக அவரே எடுத்துக்கொள்கிறார். இது அவருடைய அகங்காரத்தால் தான் இப்படி நடக்கிறது என்பதை குறைந்தபட்சம் அவர் கவலை கூட படுவதில்லை. So we should not confuse our freedom with ego. That's what I have to give you a counsel. Try to differentiate your ego from your freedom. When you are ego bound, you are a slave of your ego. When you are super ego bound, you are a slave of your super ego, of your conditioning. எனவே நாம் நம் சுதந்திரத்தை அகங்காரத்துடன் குழப்பிக்கொள்ளக்கூடாது. அதுதான் நான் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஆலோசனை. உங்கள் அகங்காரத்தை உங்கள் சுதந்திரத்திலிருந்து வேறுபடுத்த முயற்சி செய்யுங்கள். நீங்கள் அகங்காரத்துடன் பிணைக்கப்படும் போது நீங்கள் உங்கள் அகங்காரத்தின் அடிமையாகி விடுகிறீர்கள். நீங்கள் மமகாரத்துடன் பிணைக்கப்படும் போது உங்கள் மமகாரத்தின் அடிமையாகி விடுகிறீர்கள், அதாவது உங்கள் நிபந்தனைகளுக்கு. For example, you are born a Christian, you are a Christian. You are gone forever then. Alright, you are a Christian, but what about real Christianity within you? What about your rebirth in the real sense of the word? So you become enslaved to these things, so there is no freedom. உதாரணமாக, நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவர். நீங்கள் என்றென்றும் அதனுடன் பிணைக்கப்பட்டுள்ளீர்கள். சரி, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர். ஆனால் உங்களுக்குள் உண்மையான கிறிஸ்தவம் எப்படி இருக்கிறது? வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தில் உங்கள் மறுபிறப்பு என்பது என்ன? எனவே நீங்கள் இந்த விஷயங்களுக்கு அடிமையாகி விடுகிறீர்கள். எனவே சுதந்திரம் இல்லை. And spirit is the freedom, is the free being within us. It is detached. It cannot be killed. It cannot be blown away. It cannot be burnt away. It is eternal, anant. It is eternal. ஆத்மா என்பது சுதந்திரம், சுதந்திரமானது. அது நமக்குள் இருப்பது. அது பிணைப்பற்றது. அதை கொல்ல முடியாது. அதை ஊதி வெளியே தள்ள முடியாது. அதை எரிக்க முடியாது. அது நித்தியமானது, ஆனந்தமானது. அது நித்தியமானது. That spirit is joy. That spirit is the source of joy. That emits joy. Joy is different from happiness and unhappiness. ஆத்மாவே ஆனந்தமாகும். ஆத்மாதான் ஆனந்தத்தின் மூலமாகும். அது ஆனந்தத்தை வெளியிடுகிறது. ஆனந்தம் என்பது மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சியின்மையிலிருந்து வேறுபட்டது. Ego, when it feels pampered, it feels happy. I like it, I like it. This I business is ego pampering. That is not joy, because you like to drink today and tomorrow you don't like to have a headache. It has the double side of I like and I don't like. You like something through your ego, dislike through your super ego. So it is a one coin
and they have two faces, one is happiness, another is unhappiness. அகங்காரம் அதிக சலுகையை உணரும்போது அது மகிழ்ச்சியாக உணர்கிறது. எனக்கு இது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்கும். இந்த நான் என்ற வேலையெல்லாம் அகங்காரத்தின் சலுகை ஆகும். அதில் மகிழ்ச்சி கிடையாது. ஏனென்றால் நீங்கள் இன்று குடிக்க விரும்புகிறீர்கள், நாளை உங்களுக்கு தலைவலி ஏற்படுவதை விரும்பவில்லை. இது நான் விரும்புகிறேன் மற்றும் நான் விரும்பவில்லை என்ற இரட்டை பக்கத்தை கொண்டுள்ளது. உங்கள் அகங்காரத்தின் மூலம் நீங்கள் ஏதாவது விரும்புகிறீர்கள், உங்கள் மமகாரத்தின் மூலம் வெறுக்கிறீர்கள். எனவே இது இரண்டு முகங்கள் உள்ள ஒரு நாணயம். ஒன்று மகிழ்ச்சி, மற்றொன்று மகிழ்ச்சியற்றது. Joy is beyond that. Joy is a drama. Seer is a witness. You see a drama, you know it's a drama going on. You just watch it as a drama. You are not involved and you are seeing it and enjoying it. ஆனந்தம் என்பது அதற்கும் மேலானது. ஆனந்தம் ஒரு நாடக காட்சியை பார்ப்பது போன்றது. ஒரு சாட்சியாக நீங்கள் ஒரு நாடகத்தை பார்க்கிறீர்கள். அங்கு ஒரு நாடகம் நடத்தப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை ஒரு நாடகமாகவே பார்க்கிறீர்கள். நீங்கள் அதில் ஈடுபாடு காட்டுவதில்லை. நீங்கள் அதை பார்க்கிறீர்கள் மற்றும் ரசிக்கிறீர்கள். அவ்வளவுதான். You are crying if you see something, you are weeping, but you know you are not that. It's a drama. Seer, the witness. Your spirit is the witness. And when you become the spirit, you become the witness. You become the witness. நீங்கள் அந்த நாடகத்தில் எதையாவது பார்த்து நீங்கள் அழுகிறீர்கள். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. அது ஒரு நாடகம் என்று உங்களுக்கு தெரியும். அங்கு பார்ப்பவர் சாட்சியாக இருக்கிறார். உங்கள் ஆத்மா சாட்சியாகிறது. நீங்கள் ஆத்மாவாகும்போது நீங்கள் சாட்சியாக மாறுகிறீர்கள். நீங்கள் சாட்சி பாவமாகி விடுகிறீர்கள். For example, you are seeing something through a window. There's something exists in the window, for example. Now you enter inside the room and you see through the window. உதாரணமாக நீங்கள் ஒரு ஜன்னல் வழியாக சிலவற்றை பார்க்கிறீர்கள். ஜன்னலில் ஏதோ இருக்கிறது. இப்போது நீங்கள் அறைக்குள் நுழைந்து ஜன்னல் வழியாக பாருங்கள். Your conditioning is like one wave arising in you as a thought which comes from the past. It rises again, another thought comes up and goes in the past. First the past thought is there and then another future thought is there, it disappears. உங்கள் நிபந்தனை என்பது ஒரு வகையான எண்ணமாக உங்களிடம் எழும். இது கடந்த காலத்திலிருந்து வருகிறது. அது மீண்டும் உயர்கிறது. மற்றொரு எண்ணம் வந்து பின் கடந்த காலத்திற்கு செல்கிறது. முதலில் கடந்த கால எண்ணம் இருக்கிறது. பின்னர் மற்றொரு எதிர்கால எண்ணம் வருவதால் அது மறைந்து விடுகிறது. You see the thought rising but you can't see the disappearing of the thought. In between that is the present. That's the place is established. That present is established when your attention becomes enlightened by the Spirit. எண்ணம் உயர்ந்து வருவதை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் எண்ணம் மறைந்து போவதை நீங்கள் காண முடியாது. இரண்டுக்கும் இடையில் இருப்பதுதான் நிகழ்காலம். உங்கள் கவனம் ஆத்மாவினால் அறிவொளி பெறும்போது நிகழ்காலம் அந்த இடத்தில் நிறுவப்படுகிறது. Either you think of the future or of the past. But I say now, at this moment, at the present. You cannot stand there because your spirit is not enlightened. Because his spirit is the present. ஒன்று நீங்கள் எதிர்காலத்தை பற்றியோ அல்லது கடந்த காலத்தை பற்றியோ நினைக்கிறீர்கள். ஆனால் நான் இப்போது சொல்கிறேன், இந்த கணத்தில் நிகழ்காலம் இருக்கிறது. உங்கள் ஆத்மா அறிவொளி பெறாததால் நீங்கள் அங்கே நிலைத்திருக்க முடியாது. ஏனென்றால் ஆத்மா என்பது நிகழ்காலம். When you get your realization, you find that you are not thinking of the future or the past, you are just enjoying. Everything becomes different. The whole life becomes a drama and the joy out of it starts coming out. And you really enjoy small things here and there. And you really understand how much joy was lost before realization. நீங்கள் விழிப்புணர்வு பெறும்போது நீங்கள் எதிர்காலத்தை பற்றியோ அல்லது கடந்த காலத்தை பற்றியோ சிந்திக்க மாட்டீர்கள். அனுபவத்தை மட்டுமே காண்பீர்கள். எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். முழு வாழ்க்கையும் ஒரு நாடகமாக மாறும். அதிலிருந்து ஆனந்தம் வெளியே வரத் தொடங்கும்.
நீங்கள் இங்கேயும் அங்கேயும் உள்ள சிறிய சிறிய விஷயங்களை கூட அனுபவிப்பீர்கள். விழிப்புணர்வுக்கு முன்பு எவ்வளவு ஆனந்தத்தை இழந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். This is not your mental thing that gives you joy, but the joy pours on you from your head, just like this. A cool thing starts pouring down. As some people have a feeling of the tension rising up, it's the same way a cool sort of thing, flow of joy you feel in your whole body pours out. Sometimes this cool breeze that rises in the head also starts becoming like a fountain pouring down that joy. இது உங்களுக்கு ஆனந்தத்தை தரும் ஒரு மனோரீதியான விஷயம் அல்ல, ஆனால் உங்கள் தலையிலிருந்து ஆனந்தம் இதைப் போலவே ஊற்றுகிறது. குளிர்ச்சியான விஷயம் ஊற்றத் தொடங்குகிறது. சிலருக்கு ஒரு பதற்றம் அதிகரிக்கும் உணர்வு போல் குளிர்ச்சி உங்கள் முழு உடலிலும் ஆனந்த ஊற்றாக பரவுவதை நீங்கள் உணர்வீர்கள். சில நேரங்களில் தலையில் எழும் இந்த குளிர்காற்று உங்களுக்குள் அந்த ஆனந்தத்தை கொட்டும் நீரூற்று போல மாறத் தொடங்குகிறது. You look at the pictures, for example, see this star of Moses. You see David's star. You see that. When you see that, you can think about it. Or else you just watch this. Watch it and don't think. The joy of the creation of that thing, whole thing, becomes one with you. Like all the creation around, a lake is completely felt in the lake if the lake has no ripples. Completely. நீங்கள் இந்த படங்களை பாருங்கள். மோசேயின் இந்த நட்சத்திரங்களே எடுத்துக்காட்டுகள். டேவிட் நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்கும்போது அதை பற்றி சிந்திப்பதை விட வெறுமனே பாருங்கள். அதை பற்றி நினைக்க வேண்டாம். அந்த விஷயத்தை உருவாக்கியதனால் ஏற்பட்ட ஆனந்தம் மற்றும் முழு விஷயமும் உங்களுடன் ஒன்றிணையும். ஏரியை சுற்றியுள்ள அனைத்து படைப்புகளும் ஏரியில் சிற்றலைகள் இல்லாமல் இருந்தால் முழுமையாக உணரப்படுகின்றனவே, அதுபோல முற்றிலுமாக. In the same way, all that is joy, the Creator, whosoever it may be, has put there. You get the complete joy within yourself because there is no thought, there is no barrier, no conditioning. The whole thing becomes one with you and you start feeling extremely happy, extremely joyous. A feeling which is indescribable. It is to be just enjoyed, to be felt. அதேபோல் எதெல்லாம் ஆனந்தமோ படைப்பாளி யாராக இருந்தாலும் அந்த படைப்பு அங்கே வைக்கப்படும் போது உங்களுக்குள் முழுமையான ஆனந்தத்தை பெறுவீர்கள். ஏனென்றால் அங்கே எந்த எண்ணமும் இல்லை என்பதால் அங்கு எந்த தடையும் இருக்காது, நிபந்தனைகள் இல்லை. முழு விஷயமும் உங்களுடன் ஒன்றாகும். நீங்கள் மிகவும் ஆனந்தமாக உணர ஆரம்பிக்கிறீர்கள், மிகவும் உயர்வான ஆனந்தத்தை. அந்த உணர்வு விவரிக்க முடியாதது, அதை அனுபவிக்க வேண்டும், உணரப்பட வேண்டும். Like Kabira was asked, why don't you speak now? So he says in Hindi language, he's one of the terrific poets we had. He says, jab mast hue fir kya bole, when I have gone into the nectar of the intoxication, of the spirit, now what can I talk? There's no word. No cup can fill this joy. No words can fill this meaning. You better be with me and get it and enjoy yourself. That's all he could say. கபிராவிடம் இப்போது நீங்கள் ஏன் பேசக்கூடாது என்று கேட்டதற்கு அவர் இந்தி மொழியில் கூறுகிறார். அவர் நம்மிடம் இருந்த தீவிரமான கவிஞர்களில் ஒருவர். அவர் கூறுகிறார், ஜப் மஸ்த் ஹுயே டோ கியா ஹுயே. ஆத்மாவின் அமிர்தத்தின் போதையில் நான் மூழ்கிவிட்ட போது நான் என்ன பேச முடியும்? வார்த்தைகளே இல்லை. எந்த கோப்பையாலும் இந்த மகிழ்ச்சியை நிரப்ப முடியாது. எந்த வார்த்தையும் இதன் அர்த்தத்தை ஈடு செய்ய முடியாது. நீங்கள் என்னுடன் இருந்து அதை பெற்று மகிழ்வதே நன்று. அவரால் சொல்ல முடிந்தது அவ்வளவுதான்.